ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை காசுல இன்னைக்கு என்ன ஆச்சு? அடுத்ததா என்ன ஆகலாம்? அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சீரியல் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மீனாவுக்கு அவங்க டெக்கரேஷன்ல ஆர்டர் கிடைச்சது இல்லையா? ஸோ அதுக்காக குடும்பத்தில எல்லாத்துக்குமே வந்து பிரியாணி வந்து சமைச்சு போட்டு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுனாங்க. அதுக்கப்புறமா மீனாவும், முத்துவும் வந்து கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க. அந்த நேரத்தில தான் அங்க பரிகாரம் பண்ண வந்த விஜயா மனோஜும், நம்ம மீனா முத்துவும் பார்க்குறாங்க. ஸோ விஜயா பார்த்தீங்கன்னா, கையில பூச்சீட்டு வச்சுட்டுருக்காங்க. இங்க மனோஜ் வந்து வேப்பில கட்டிக்கிட்டு கையில பூச்சீட்டியோட அந்த பிரகாரத்த சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இத தான் முத்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம, அத வீடியோ எடுத்து வீட்ல வந்து போட்டு காமிக்கலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றாரு. ஆனா மீனா அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்ற மாரி சொல்றாங்க. ஆனா இது எதையுமே முத்து காதுல வாங்காம வீடியோ எடுக்குறாரு. கோவில்ல இருந்து வீட்டுக்கு வந்த முத்து எல்லாரையும் ஹால்ல உட்கார வச்சுட்டு டிவிய ஆன் பண்ணி எடுத்த வீடியோவ போட்டு காமிக்கிறாரு. அதுல விஜயாவும், மனோஜும் செய்ற அந்த காமெடியான விஷயங்கள் பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் செம்மையா சிரிச்சு நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மனோஜ் வந்து கடை முன்னாடி ஒருத்தன் உன் முட்டைய வச்சுட்டு சேவன வச்சுட்டு போயிட்டான். அதுக்கு பரிகாரம் பண்ணல அப்டின்னா, அம்மா உயிருக்கு ஆபத்தாயிடும். அதோட என்னோட பிசினஸும் நஷ்டமாயிடும். நான் நடுத்தெருவுக்கு போயிடுவேன் அப்டின்னு சொல்லி ஜோசியக்காரர் சொன்னாரு. இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்டின்னா, நாங்க அந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னதால தான் நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணோம் அப்டின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலை, சாமி பூஜை பண்றதெல்லாம் நம்மளோட நம்பிக்கை தான். ஆனா அதுக்காக செய்வன, சூனியம் எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தா அப்டின்னா, நம்ம வாழ்க்கை வீணாயிடும்னு சொல்லி அண்ணாமலை புத்திமதி சொல்றாரு. ஆனா விஜயா வந்து, நான் கூட நம்பலங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாரி ஃபேன் கீழ விழுந்துச்சு, எனக்கு ஷாக் அடிச்சது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, அது உண்மைய நெனச்சு தான் நான் அந்த பரிகாரத்த பண்ணேன் அப்டின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்பதான் மனோ ஷோரூம்ல வேல பார்க்குற ஒருத்தரு சாவி வாங்க வராரு. அவர் வந்து சொல்லும்பொழுது தான், அது சூனிய முட்டை இல்ல, வெறு முட்டை அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த குடும்பமும் செம்மையா அவங்க பார்த்து கிண்டல் பண்ண சிரிச்சுட்டு இருக்காங்க. சும்மாவே முத்து கிண்டல் பண்ணவரு, இப்ப சொல்லவே வேணாம். இப்ப இதுக்கு பதில் சொல்ல முடியாம, ரோகிணி அப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா, மனோஜ் திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரூம்குள்ள போயிடுறாங்க. இதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோட்ல மெயினா பார்த்தீங்கன்னா, பார்வதி வீட்டுக்கு வழக்கம் போல பூ கொண்டு போறாங்க. அங்க போனதுக்கப்புறமா, பார்வதி மீனா கிட்ட நடந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ, அந்த 2,00,000 காணாம போனது, அதுக்கு விஜயா மீனா மேல பழி போட்டு பிரச்சனை பண்ணது, அவங்கள அழ வச்சது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா அதான் ஒண்ணும் இல்ல பரவாயில்லன்ற மாரி அவங்க பெரிய மனசு பண்றாங்க. அங்க தான் வழக்கம் போல இப்போ பார்வதி ஒரு விஷயத்த உளர்றாங்க. ஸோ, அந்த 2,00,000 காணா போனது தான். ரோகிணி தான் தன்னோட தாலி செயின்லாம் வித்து அந்த 2,00,000 பணத்த குடுத்து, மீனா கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியல. அதுக்காக தான் அந்த பணத்த கொண்டு வந்து குடுத்து, அந்த பணம் கிடைச்சுச்சுன்னு பொய் சொன்னா, அப்படின்ற மாரி அந்த உண்மையெல்லாம் இப்போ சொல்லிட்டாங்க. இத கேட்டதுமே மீனாவுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. இப்போ இந்த விஷயம் முத்து காதுக்கு போக, முத்துக்கு சந்தேகம் அதிகமாக போகுது. இந்த பாரதம்மா இப்படி பண்ணக்கூடிய ஆளு கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே! அதுவும் அது தாலி செயின வித்து உன்ன காப்பாத்துறதுக்குலாம் சான்ஸே இல்ல. இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத முத்து கண்டுபிடிக்க போகும்பொழுது தான் அப்போ உண்மையிலேயே அந்த பணத்த யாரு திருடுனது அப்படின்றத கண்டுபிடிக்க போகும்பொழுது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்றது தெரிய போகுது. ரோகிணி வசமா சிக்க போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத.